ஒரு பெரிய மாமரம். அந்த மாமரத்தில் ஒரு ஆந்தையும் ஒரு மரங்கொத்தியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. மரங்கொத்தி பகலில் மரத்தை கொத்தும். டொக் டொக் டொக். இரவில் ஆந்தை வெளியே வரும். எலி பிடிச்சு தின்னும். ஒரு நாள் மரங்கொத்தி மரத்தை கொத்திட்டு இருந்தது. டொக் டொக் டொக். அப்போது ஆந்தை வெளியே வந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 30 முறை கொத்துற, உனக்கு மூக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு வலி இல்லை, நான் மரப்பட்டையை கொத்துவேன். உள்ள புழு பூச்சியெல்லாம் இருக்கும், அது வெளியே வரும், பிடிச்சு திம்பேன். பூச்சியெல்லாம் செத்துரும். பூச்சி அரிச்சு மரம் சாகாமல் நான் காப்பாற்றுவேன். என்ன மரத்தோட மருத்துவர்னு சொல்லுவாங்க மரங்கொத்தி அப்படின்னு பெருமையாக சொல்லுச்சு. அப்படியா? ஆந்தை வியப்போட கேட்டுச்சு. நீ ஏன் பகலில் வெளியே வர்றதில்ல? உனக்கு பகல்னா பயமா அப்படின்னு மரங்கொத்தி ஆந்தைக்கிட்ட கேட்டுச்சு. எனக்கு இரவில் தான் கண் தெரியும், நான் இரவில் தான் உணவு தேடுவேன், பகலில் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு ஆந்தை சொல்லுச்சு. அடுத்த நாள், ரொம்ப நாளாக ஏமாத்திய பூச்சியை நேற்று தான் பிடிச்சேன் அப்படின்னு மரங்கொத்தி சொல்லுச்சு. நானும் ரொம்ப நாளாக ஏமாத்தின எலியை நேற்று தான் பிடிச்சேன் அப்படின்னு ஆந்தை சொல்லுச்சு. ரெண்டும் இப்போ நெருங்கிய தோழிகளாயிருச்சு. ஒரு நாள் மரங்கொத்தியை காணோம். டொக் டொக் சத்தமும் இல்லை. ஆந்தைக்கு ரொம்ப கவலை. மறுநாள் பழையபடி டொக் டொக் சத்தம் கேட்டுச்சு. நேற்றுக்கு ஏன் வரல? உன்னை பார்க்காம எனக்கு அழுகையாக வந்துச்சு அப்படின்னு ஆந்தை மரங்கொத்திக்கிட்ட சொல்லுச்சு. ஆத்தோரம் நிறைய மரம் இருக்குது, என் நண்பர்களோடு அங்கே போனேன். இனிமேல் உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு மரங்கொத்தி வருத்தமாக சொல்லுச்சு. நட்பு இன்னும் நெருக்கமாச்சு. ஒரு நாள் இரவு பயங்கர இடிமின்னல், புயல் வீசுச்சு, அடமழை. மரங்கொத்தி குளிரில் நடுங்கிட்டு இருந்தது. அப்போது ஆந்தை வந்துச்சு. மரங்கொத்தி முதுகில் தடவி கொடுத்தது. நான் இருக்கும்போது நீ பயப்படாத. பகலில் நீ எனக்கு துணை, இரவில் நான் உனக்கு துணை. எப்போ நட்போட இனப்பிரியாமல் இருப்போம் அப்படின்னு ஆந்தை சொல்லுச்சு. நல்லது, அப்படியே செய்வோம் அப்படின்னு மரங்கொத்தி சொல்லுச்சு. ரெண்டும் சிறகுகளை விரிச்சுது. மகிழ்ச்சியோடு ஒன்றை அணைத்து கொண்டது.